புது வாழ்வு. புது யுகம் பிறந்திடும் நேரத்திலே மலர்ந்திடும் புது வாழ்வு. புதியதோர் உலகம் படைத்திடவே புறப்படுகிற குலமே. ஆர்ப்பரிப்போம், இன்று ஆக மகிழ்வோம், இறைவனை புகழ்ந்திடுவோம். ஆர்ப்பரிப்போம், இன்று ஆக மகிழ்வோம், இறைவனை புகழ்ந்திடுவோம். புது யுகம் பிறந்திடும் நேரத்திலே மலர்ந்திடும் புது வாழ்வு. நம்மை படித்து பாதுகாக்கும் தந்தையின் அன்பு மேலான அன்பு. உயிர் தந்து நம்மை மீட்கும் இயேசுவின் அன்பு மாறாத அன்பு. வரம் பொழிந்து வழி நடத்தும் ஆவியின் அன்பு நிலையான அன்பு. வரம் பொழிந்து வழி நடத்தும் ஆவியின் அன்பு நிலையான அன்பு. மூவொரு இறைவன் பகிரும் அன்பை நாம் பகிர்வோம், நாம் பகிர்வோம். உலகம் நம்மை அவரின் சீடராய் அறிந்து கொள்ளும், அறிந்து கொள்ளும். புது யுகம் பிறந்திடும் நேரத்திலே மலர்ந்திடும் புது வாழ்வு. இறைவனிடம் ஒன்று சேரும் பலியினில் இணைவோம், நிறைவாக வாழ இறைவார்த்தை வழி நின்று பணிதனை செய்வோம். இயேசுவை போல இறையாட்சி உலகினிலே மலர்ந்திட நாமும் தினம் தினம் உழைப்போம். இறையாட்சி உலகினிலே மலர்ந்திட நாமும் தினம் தினம் உழைப்போம். பிரிவினை வேதங்கள் யாவையும் இன்று நாம் களைவோம், நாம் களைவோம். மனிதரின் முன்னே சாட்சியாய் இன்று நாம் வாழ்வோம், நாம் வாழ்வோம். கன்னி மரியே, உலகிலுள்ள எல்லா பெண்களையும் விட நீர் ஆண்டவராகிய உன்னத கடவுளின் ஆசீர் பெற்றவர். ஏனெனில் உமது புகழ் மனிதரின் வாயிலிருந்து ஒருபோதும் நீங்கா வண்ணம் அவர் உமது பெயரை பெரிதும் உயர்த்தியுள்ளார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. கடல் அலை தாளாட்ட, விண்மீன்கள் ஒளி வீச, சர்ப்பத்தின் தலையை மிதித்தவளாய் பிறைநிலா வடிவமாக இக்கடற்கரை தனிலே அண்டினோரை அரவணைக்கும் அன்பு தாயாக அழகாக காட்சியளித்து கொண்டிருக்கும் தூய ஆரோக்கிய அன்னையின் ஆலய திருவிழாவிற்கு ஆயத்தமாக இன்றைய 2வது நவநாள் திருப்பலியில் கலந்து அன்னையின் பரிந்துரையையும் ஆண்டவர் இயேசுவின் அருள் ஆசிரையும் வேண்டி ஒரே திரு அவையினராக அன்னையின் திருத்தலத்தை தேடி வந்திருக்கும் பக்த அடியார்கள் அனைவரையும் பணிவோடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளிலுமாக அர்த்தமுள்ள செப வாழ்வுக்கு உதாரணம் அன்னை மரியாள்.
என்ற கருப்பொருள் எம்மை சிந்தித்து செயல்பட அழைக்கின்றது. உலக இரட்சகரான இயேசுவை தனது உதிரத்திலே சுமந்து உலகம் போற்றும் அரசராக இந்த உலகிற்கு வெளிக்கொணர்ந்தவர் எம் அன்னை. இறை திட்டத்திற்கு பணிந்து எல்லாவற்றிற்கும் ஆமென்றே சொன்னார். அவரது பணிவு, தாழ்ச்சி, செபம் நிறைந்த தியானம், இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்று சொன்ன ஆழமான வார்த்தை, இவையெல்லாம் எம் அன்னை முன்மாதிரிகையாக எமக்கு வாழ்ந்து காட்டினார். இதன் விரிவாக்கத்தை தனது மறையுரை வாயிலாக எடுத்துரைக்க எம்மை நெறிப்படுத்தி திருப்பலி ஒப்புக்கொடுக்க வந்திருக்கும் எமது மறை மாவட்டத்தில் புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்டிருக்கும் அருட்பணி டிலுக்ஷன்ஸ்பெக் அடிகளாரை இன்முகம் காட்டி வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்தும் அன்னை வாழ்ந்து காட்டிய அர்த்தமுள்ள செப வாழ்வுக்கு நாமும் அன்னையுடன் பயணிக்க இறைவரம் கேட்டு தொடரும் தெய்வீக பலியில் இணைந்து மன்றாடுவோம். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்களை வாழ்த்தி வரவேற்று நிற்கின்றேன். உங்கள் எல்லாரையும் பார்க்கக்குள்ள எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே இருக்கிற அநேக மாணாக்கள், எனக்கு தெரிந்தவர்கள், எனக்கு நெருக்கமானவர்கள், என் உறவுகள் உங்களோடு சேர்ந்து இந்த உன்னத திருப்பலியை சந்தோஷமாக ஒப்புக்கொடுக்க நான் மிகவும் ஆசைப்படுகிறேன். அந்த வகையில் இன்றைய திருப்பலியினை ஜூலியன் ஸ்ரீபாலவ் குடும்பத்தினர் நன்றி திருப்பலியாக ஒப்புக்கொடுக்கின்றார்கள். எங்களுடைய வேண்டுதல்கள், தேவைகள் அனைத்தையும் இணைத்து கொண்டு தொடரும் இப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். சகோதர சகோதரிகளே, இந்த தூய மறை நிகழ்ச்சியை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள், நாங்கள் எங்களுடைய சொல்லால், செயலால், சிந்தனையால் கட்டி கொண்ட ஒவ்வொரு பாவத்தையும் இந்த நொடி மனக்கண் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியென ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, புனிதமிக்க கன்னி மரியாவின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டி மன்றாடுகின்றோம். இவ்வாறு அவரது பரிந்துரையால் நாங்கள் உமது அருளின் நிறைவிலிருந்து பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எம் ஆண்டவரும் திருச்சுதனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். என்னை வாழ்விக்கும் வார்த்தையே, என்றென்றும் வழிகாட்டும் வார்த்தையே, எண்ணங்களை சீராக்கும் வார்த்தையே, விண்ணும் மண்ணும் அழிந்தாலும் அழியாமல் நிலைப்பது என்றென்றும் வாழ்விக்கும் இறைவார்த்தையே.
என்றும் வழிகாட்டும் வார்த்தையே. அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, திருவசனங்கள் 14 தொடக்கம் 19 வரை. எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது: கெருபுகள் மேல் வீற்றிருக்கும் இஸ்ராயேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்தின் அரசுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் விழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதன் அனுப்பி என்றும் கடவுளை பழித்துரைப்பவர்களின் தூதர்களை அனுப்பி என்றும் கடவுளை பழித்துரைக்கும் சனகெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசீரிய மன்னர்களையும் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பில் இட்டு எரித்தார்கள். ஏனெனில் அவை உண்மை கடவுளல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது. எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே, இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களையும் காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகில் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக: ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை கொள்கிறேன். நான் வெட்கமுற விடாதேயும். என் பகைவர் என்னை கண்டு நகைக்க விடாதேயும். உண்மையிலே உம்மை நம்பும் எவரும் வெட்கமுறுவதில்லை. காரணமின்றி துரோகம் செய்பவரோ வெட்கத்திற்கு உள்ளாவர். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் பாதைகளை நான் அறியச் செய்தருளும். உம் வழிகளை எனக்கு கற்பித்தருளும். உமது உண்மை நெறியில் என்னை நடத்தி எனக்கு கற்பித்தருளும். ஏனெனில் நீரே என் மீட்பராம் கடவுள். உம்மை நான் நாள் முழுதும் நம்பியிருக்கின்றேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உமது இரக்கத்தையும் உமது பேரன்பையும் நினைந்தருளும். ஏனெனில் அவை தொடக்க முதல் உள்ளவையே. என் இளமை பருவத்தின் பாவங்களையும் என் குற்றங்களையும் நினையாதேயும். உமது பேரன்பிற்கேற்ப என்னை நினைத்தருளும். ஏனெனில் ஆண்டவரே, நீரே நல்லவர். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை
உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அருள் நிறைந்த மரியே, ஆண்டவரும் உடனே, பெண்களுக்குள் நீர் பெற பெற்றாய். வாழ்க மாமரியே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு ஓரிடத்தில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். அது முடிந்ததும் அவருடைய சீடர்களுள் ஒருவர் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுப்பது போல் எங்களுக்கும் கற்றுத்தாரும் என்றார். அவர் அவர்களிடம், நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது இவ்வாறு சொல்லுங்கள், தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, எங்கள் அன்றாட உணவை நாள்தோறும் எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோர் அனைவரையும் நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் என்று கற்பித்தார். இது வாழ்வு தரும் நம் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமா அன்னைக்கு விழா எடுக்கும் இக்கால பொழுதிலே இன்று 2ஆம் நவநாளாக இருக்கின்றது. இன்று 2ஆம் நவநாளில் எங்களுக்கு தரப்பட்டு இருக்கின்ற கருப்பொருள், ஓர் அர்த்தமுள்ள செபத்திற்கு உதாரணம் அன்னை மரியா. அர்த்தமுள்ள செபத்திற்கு ஓர் உதாரணம் அன்னை மரியா. அன்பார்ந்தவர்களே, செபத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. இறைவேண்டல், இறைவனுடனான ஒரு உரையாடல், மனிதனுக்கும் இறைவனுக்கும் இருக்கின்ற ஒரு உறவு, இப்படியெல்லாம் செபத்துக்கு நிறைய பெயர்கள் உண்டு. ஆகவே செபத்தை பற்றி எங்களோட மனநிலை என்ன? செபம் என்றால் என்ன? எப்படி செபிப்பது? எங்களோட ஆலயத்துக்கு 3 விதமான குரூப்ஸ் வருவாங்க. எங்களோட கோயிலுக்கு 3 விதமான குழுக்கள் வருவார்கள். ஒரு குரூப் கோயிலுக்கு வருவாங்க, திருப்பலியில் பங்கு கொள்வாங்க, பிறகு வீட்டை போய் குடும்பமாக இருந்து செபிப்பாங்க. இந்த குரூப்போட ஒரு பிரச்சனையும் கிடையாது. 2வது குரூப் கோயிலுக்கு வருவாங்க, ஆனால் திருப்பலியில் பங்கு கொள்ள மாட்டாங்க, குடும்ப செபத்திலும் அவர்களுக்கு ஆர்வம் இருக்காது. 3வது குரூப் கோயிலுக்கு வரும், திருப்பலியில் கலந்து கொள்வார்கள், வீட்டுக்கு போய் குடும்பமாக இருந்து செபிக்க மாட்டாங்க. ஒரு தனிப்பட்ட செப வாழ்வு அவர்களுக்கு கிடையாது. இந்த கடைசி 2 குரூப்டையும் போயிட்டு செபமெண்டா என்ன, எப்படி செபிக்கிறது என்று கேட்டீங்களானால் அவர்கள் சொல்லுவாங்க, செபமா எங்களுக்கு தெரியாதே, சும்மா போங்கங்கால செபிக்கலாமண்டி இருந்தா நேற்று பார்த்த நாடகத்தின் மிச்சம் இன்றைக்கு என்ன நடக்கும், நேற்று கத்தி அடுத்த வேண்டிய குத்திருவானா, விட்ட போனா மம்மி டேடி எங்களுக்கு என்ன சமைச்சு வச்சிருப்பாங்க என்று வெளி உலக சிந்தனை எல்லாம் வருது. அதனால நாங்கள் செபிக்கிறதே கிடையாது, அதான் கோயிலுக்கும் போகிறது கிடையாது என்று செபத்தை பற்றிய எண்ணப்பாடு இப்படிப்பட்டவர்கள், இப்படியானவர்கள் ஆலயத்துக்கு வருவாங்க, திருப்பலியில் கலந்து கொள்ள மாட்டாங்க, திருப்பலியில் கலந்து கொண்டாலும் தனிப்பட்ட செப வாழ்வு கிடையாது. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் செபத்தை பற்றிய எண்ணப்பாடு இதுவாகத்தான் இருக்கும். அன்பார்ந்தவர்களே, ஆக எப்படி செபிக்கிறது?
ஒருவர் யாராவது ஒருவர் சொன்னாங்க முந்தநாத்து, ஃபாதர் நான் 1 வருஷம் இல்லை 2 வருஷம் இல்லை 4 வருஷமாக ஒரே கருத்துக்காக சபிக்கிறேன், ஆனால் அது நடக்குதே இல்லையே, அதனால் நான் சபிக்கிறதையே விட்டுட்டேன். அப்போ எப்படி சபிப்பது? நாங்கள் சபிக்கின்ற இறைவேண்டல், நாங்கள் செய்கின்ற அந்த சபம் கடவுளிடம் போய் சேர்ந்து அது அர்த்தம் உள்ளதாக மாறி அதுக்கு பலன் கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் எப்படி சபிக்க வேண்டும்? ஒரு அழகான குட்டி கதையை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஆலயத்துக்கு 2 பேர் சபிக்க போகிறாங்க. வழமையாக நாங்கள் போகிற ட்ராமா மாதிரி தான். ஒருவர் பணக்காரன், இன்னொருவர் ஏழை. ஒருவர் பணக்கார வியாபாரி, இன்னொருவர் ஏழை. 2 பேருமே ஒன்றாக ஆலயத்துக்கு சபிக்க போகிறாங்க. அப்போ பணக்காரன் மெதுவான குரல்ல அமைதியாக ஆண்டவரை நோக்கி சொல்கிறான், ஆண்டவரே, இன்னும் 2 நாளில் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பல கோடிகளை கொட்டி இந்த பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். நீர் தான் எனக்கு நல்ல லாபத்தை எனக்கு ஈட்டி தர வேண்டும். அப்படி நல்ல லாபத்தை எனக்கு பெற்று தந்தீங்கன்னு சொன்னால் ஆலயத்துக்கு ஒரு நல்ல அழகான வெள்ளியிலான ஒரு மெழுகுதிரி ஸ்டாண்டு, ஃபாதருக்கு ஒரு நல்ல வெயிட்டான ஒரு என்வலப் எனக்கு, ஆகவே ஒரு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டித்தாங்க என்று சொல்லி இந்த வியாபாரி மன்றாடுகிறான். மற்ற பக்கத்தில் அந்த ஏழை இறைவனிடம் சத்தமா கூக்குரல் இட்டு ஆலயத்தின் ஜன்னல் கண்ணாடியில் அதிரும்படியாக கூக்குரலிட்டு சபிக்கிறான், ஆண்டவரே, நான் தெரியாம ஒருத்தண்ட 1000 ரூபாய் கடன் வாங்கிவிட்டேன், அதை எனக்கு திருப்ப கொடுக்க வழி இல்லாமல் இருக்கின்றது. அவர் வீட்டுக்கு வந்து என்ன மட்டுமில்லை, என்ற குடும்பத்தாக்களையும் வசைபாடுகின்றான், கூடாத மொழிகளில் பேசுகிறான். ஆகவே எனக்கு விடுதலை தாரும், இந்த கடன் சுமையிலிருந்து விடுதலை தாரும் என்று சொல்லி நல்ல சத்தமாக உருக்கமாக வேண்டுகிறான். மற்ற பக்கத்தில் அந்த பணக்கார வியாபாரி டிஸ்டர்ப் ஆயிட்டார். எழும்பி போய் சொல்கிறான், ஏன் இப்படி கத்தி பிதற்றுகிறாய்? எண்ட சுபத் மணலை குழப்பி எண்ட சுபத்தையும் குழப்பறியே, ஆலயத்தை விட்டு வெளியே போ என்று திறத்த முற்படுகிறான். அப்போ அந்த ஏழை சொல்கிறான், இதுதான் என்ற பிரச்சனை, நான் கடச்சுமையில் இருக்கிறேன், அந்த கடன் சுமையிலிருந்து கடவுள் என்னை மீட்க மாட்டாரா என்று அவரிடம் புலம்புகிறேன் என்று சொல்கிறார். உடனே அந்த வியாபாரி தன்னை பணத்திலிருந்து எடுத்து கொடுத்து, தயவு செய்து இங்கிருந்து போ, என்ன அமைதியாக சபிக்க விடு, என்னை குழப்பாம இங்கிருந்து போயிடு என்று சொல்லி அந்த ஏழையை துரத்தி விடுகிறான். அன்பார்ந்தவர்களே, கத்தி கத்தி பாக்ஸ் போட்டி சபிக்கிறது தான், அது மட்டும்தான் ஜெபம் கிடையாது. அமைதியிலும் இறைவனை உணரலாம், அமைதியிலும் நாங்கள் இறைவனிடம் வேண்டலாம். அன்பார்ந்தவர்களே, நான் சபிக்கிறேன், ஆனால் நான் சபிக்கின்றதுக்கு ஒரு பலனும் கிடைக்குது இல்லை, என்ற வேண்டுதல் நிறைவேறுது இல்லை. அப்ப எங்க பிரச்சனை இருக்குது? எங்கட பக்கமா ஆண்டவர்ற பக்கமா? ஆண்டவர் கருணையுள்ளவர், இரக்கமுள்ள தந்தையாக இருக்கின்றார். நாங்கள் நினைக்கிறதுக்கு முதலே, எங்களுக்கு தேவை இதுதான் என்று கேட்கறதுக்கு முதலே எங்களோட உள்ளத்து சிந்தனைகளை, எங்களோட உள்ளத்தில் இருக்கிற தேவைகளை அறிகிற தேவனாக இருக்கின்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எங்க பிரச்சனை இருக்குது? எந்த பக்கமா ஆண்டவர்ற பக்கமா? அன்பார்ந்தவர்களை, நிச்சயமாக எங்களுடைய பக்கம்தான் பிரச்சனை இருக்கிறது. எப்படி செபிப்பது? ஒரு அர்த்தமுள்ள ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? ஒரு அர்த்தமுள்ள ஜெபத்தில் 2 இயல்புகள் இருக்கும். ஓர் இயல்பு, நான் ஆண்டவரோடு இணைந்திருக்க வேண்டும் என்கின்ற ஆசை, விருப்பம், நான் ஆண்டவரோடு தொடர்பில் இருக்க வேண்டும் என்கின்ற அந்த வாஞ்சை. எப்படி ஒரு காதலனும் காதலியும், காதலி இன்றைக்கு கிளாஸ் முடியட்டும், எப்படியாவது என் காதலை நான் சந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த ஆசை வாஞ்சியோடு போகிறாளோ, எப்படி அந்த காதலன் வேலை முடியட்டும், என் காதலியை பார்த்து நான் கதைத்து விட்டு தான் போவேன் என்ற விருப்பத்தோடு போகிறானோ, அதே போல நாங்களும் ஜெபிக்கின்ற போது அதே ஆர்வம், அதே விருப்பம், அதே வாஞ்சையோடு ஜெபிக்க வேண்டும். நான் இறைவனுடன் இணைந்திருக்க வேண்டும். இது முதலாவது இயல்பு. இரண்டாவது இயல்பு, நாங்கள் செபிக்கின்ற பொழுது வெளி உலக பிராக்குகள், வெளி உலக சிந்தனைகள், உலகத்து சிந்தனைகள் அனைத்தையும் விட்டுவிட்டு எங்களோட சிந்தனை, சொல், செயல் அனைத்தையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இதுதான் ஒரு அர்த்தமுள்ள செபத்தின் 2 பண்புகளாக இருக்கின்றது என் அன்பார்ந்தவர்களே. இது மட்டும் இல்லை,
இயேசு கற்பித்த செபத்தை பார்க்கிற பொழுது அதில் 4 பண்புகளை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். எங்கட செபமும் கடவுளால் கேட்கப்பட்டு அதுக்கு பதில் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் எங்கட செபத்தில் இந்த 4 பண்புகளை வாங்கினாலே போதும், எங்கட செபமும் ஒரு அர்த்தமுள்ள செபமாக மாறும். அன்பார்ந்தவர்களே, அந்த வகையில் முதலாவது பண்பு தாழ்ச்சி. ஆண்டவருக்கு முன்பாக நாங்கள் இருக்கும் போது எங்களுடைய நிலை, எங்களுடைய தொழில், எங்களுடைய தரம் அனைத்திலும் இருந்து எங்களை தாழ்ச்சியோடு செபிக்க வேண்டும். எவ்வாறு நாம் விழா எடுக்கும் எம் அன்னை மரியாள் ஆண்டவர் முன்பாக நான் ஆண்டவரின் அடிமை என்று தன்னை தாழ்த்தினாலோ எங்களுடைய செபத்திலும் அதே போன்ற அந்த தாழ்ச்சி இருக்க வேண்டும். 2வது, இடைவிடாமல் தொடர்ச்சியாக தளரா மனதோடு நான் செபிக்க வேண்டும். விவிலியம் சொல்லுகிறது 28 ஆண்டுகளாக அந்த எருசலேம் ஆட்டு வாயிலின் அருகே இந்த முடக்குவாதக்காரன் தன் உடம்பு தன் முடக்குவாத நோய் குணமாகாதா? ஒன்றில்ல 2 இல்லை, 28 ஆண்டுகளாக எருசலேம் ஆலயத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறான். கடைசியில் இயேசு கிறிஸ்து அவரை குணமாக்குகிறார். இடைவிடாத தொடர்ச்சியான தளரா மனதுடனான செபம். அதே போல 12 ஆண்டுகளாக இரத்தப்போக்கூடிய அந்த பெண்மணியை இயேசு 12 ஆண்டுகள் கழித்து குணமாக்குகிறார். அது மட்டும் அந்த பெண் ஊராக கோயில் கோயிலாக இறைவேண்டல் செய்து கொண்டே திரிந்தாள். 1 இல்லை 2 இல்லை, 12 ஆண்டுகள் அவளுடைய தொடர்ச்சியான தளரா மனதுடனான அந்த செபம் அவளுக்கு குணம் அளித்தது. அன்பார்ந்தவர்களே, தளரா மனதுடனான செபம், இது 2வது பண்பு. 3வது பண்பு ஆழமான விசுவாசம், ஆழமான நம்பிக்கை. நாங்கள் செபிக்கும் போது ஆண்டவர வல்லமையில எங்கட ஆற்றல்ல கிடையாது, ஆண்டவர வல்லமையில ஆழமான விசுவாசத்தை கொண்டு ஆழமான நம்பிக்கை வைத்து செபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, இது 3வது பண்பு. 4வது பண்பு, நான் செபிக்கக்குள்ள என்ற செபத்தில் ஆண்டவர திட்டத்தை என்ற விருப்பத்தை அல்ல, ஆண்டவர விருப்பத்தை வரவேற்று நான் செபிக்க வேண்டும். எந்த விருப்பம் படி நான் நினைக்கிறபடி என்ற வாழ்க்கை அமைஞ்சா ஒரு காலத்தில் எங்கனான முட்டி மோதி அழிந்து விடும். ஆனால் நினைச்சு பாருங்க, ஆண்டவர விருப்பப்படி என்ற வாழ்க்கை அமையுமானால் எப்படி இருக்கும்? ஆகவே எங்களோட செபத்தில் ஆண்டவர விருப்பத்தை, ஆண்டவர திட்டத்தை வரவேற்க வேண்டும். நாம் விழா எடுக்கும் விழானாகி அன்னை மரியாள் இப்படித்தான் இந்த செபத்தின் 4 பண்புகளையுமே தண்ட வாழ்க்கையில வாழ்ந்து காட்டினாள். எம் தாய் எமக்கு முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டியிருக்கிறாள். ஆண்டவர் முன்பாக தாழ்ச்சியோடு நின்றாள். நான் ஆண்டவரின் அடிமை, இடைவிடாமல் தளரா மனதுடன் ஆண்டவர் வல்லமையை நம்பினாள். ஆண்டவர் மீது ஆழமான விசுவாசம் கொண்டாள். அதே போல ஆண்டவர் திட்டத்திற்காக, அவர் விருப்பத்திற்காக தந்த வாழ்வையே அர்ப்பணமாக்கினாள். தாயின் பிள்ளைகள் நாங்கள், ஆரோக்கிய தாயின் பிள்ளைகள் நாங்கள். அவள் வாழ்ந்து காட்டி எங்களுக்கு விட்டு சென்ற அந்த வாழ்க்கை முறையின்படி நாங்கள் வாழ தொடரும் திருப்பலியில் வரம் கேட்டு செபிப்போம். அன்பின் நிறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்கள் தங்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட இறையாட்சி பணியை செவ்வனே நிறைவேற்றவும், ஜூபிலி ஆண்டை நோக்கிய பயணத்தில் அர்த்தமுள்ள ஜெப வாழ்வுக்கு தங்களை முழுமையாக அர்ப்பணித்து தங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்திகளை நல்வழிப்படுத்திட அவர்களுக்கு வேண்டிய அருளை நிறைவாக கொடுத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் நிறைவா, அற்புதம் பொழியும் அன்னை வேளாங்கண்ணிக்கு விழா எடுத்து சிறப்பிக்கும் இந்த 2வது நாளில் திருப்பலியை நிறைவேற்ற வருகை தந்திருக்கும் அருட்பணி டிலுக்ஷன் ஸ்பெக் அடிகளாரை நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர் பணி வாழ்வில் எதிர்கொள்ளும் தடைகள், சவால்கள், எதிர்ப்புகள் அனைத்திலும் வெற்றி பெறவும் அன்னை மரியை போன்று
அர்த்தமுள்ள சுபவாழ்வுக்குள் தன்னை முழுமையாக அர்ப்பணித்து வாழ அன்னை வேளாங்கண்ணி மாதா வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, அற்புதம் பொழியும் அன்னை வேளாங்கண்ணி மாதாவை நம்பி வாழும் கடல்வாழ் மீனவ குடும்பங்களையும் இங்கு கூடியிருக்கும் இறைமக்கள் அனைவரையும் உம் பாதம் தருகின்றோம். அவர்களின் பிள்ளைகள் ஞானத்திலும் கல்வி அறிவிலும் வளரவும், தொழில் துறைகளில் முன்னேற்றம் காணவும், ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஜெபமாலை பெற்று தொடரவும், இறைவேண்டலின் ஆண்டில் ஜெபத்தில் இறைவனோடு நிலைத்து நிற்கவும் வரம் தர வேண்டுமென்று மரியன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான இறைவா, இன்றைய நாளில் இத்திருப்பலியினை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் இனிகோ, ஸ்டானிஸ்லோஸ், மொன்சராத், லோயோலா வட்டார இறைமக்களையும் ஆசிர்வதிப்பதோடு அவர்கள் நோய் நொடியின்றி பொருளாதார பிரச்சனைகளின்றி மகிழ்ச்சியாகவும் ஒற்றுமையாகவும் வாழவும் மன்றாடுவதோடு எமது பங்கு தந்தையையும் ஆசிர்வதித்து அவருக்கு வேண்டிய ஆன்மீக உடலுள்ள நலங்களையும் கொடுத்தருள வேண்டுமென்று அன்னையின் ஊடாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அனைத்தையும் படைத்தாளும் பரம்பொருளே இறைவா, இங்கிருக்கின்ற ஒவ்வொரு பங்கு மக்களையும் ஒவ்வொருவரையும், பங்கு தந்தை, இங்கே பணிபுரிகின்ற அருட்சகோதரிகள், இங்கு அன்னை ஆலயம் தேடி வந்து வேண்டிக் கொண்டிருக்கின்ற இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதம் படைத்து மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இவர்களோட வாழ்க்கையை தொடுங்க. இவர்களுடைய குழந்தை செல்வங்கள், அவர்களுடைய எதிர்காலம், கல்வி நடவடிக்கைகள், தொழில் துறைகள், இவர்களுக்கு சுகமான உடல் உள்ள நலன்களை கொடுத்து நலன்களால் நிரப்பி இவர்களை வழிநடத்துங்க ஆண்டவரே. மேலுமாக குழந்தை பாக்கியம் வேண்டி உம்மிடம் வந்திருக்கின்ற ஒவ்வொரு தம்பதியினரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. எவ்வாறு நீர் அன்பிலும் அறிவிலும் ஞானத்திலும் சிறந்து விளங்கியது போல இவர்கள் வாழ்விலும் வந்துதித்து அவர்கள் நிறைவான மகிழ்ச்சி கொடுக்க வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்த மன்றாட்டுக்களையும் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். விண்ணையும்
வாழ்வும் எனக்கு நீயே, வழியும் எனக்கு நீயே, உயிரும் எனக்கு நீயே, உறவும் எனக்கு நீயே. வாழ்வும் எனக்கு நீயே, வழியும் எனக்கு நீயே, உயிரும் எனக்கு நீயே, உறவும் எனக்கு நீயே. ஆற்றலும் நீயே, ஆறுதல் நீயே, ஆற்றலும் நீயே, ஆறுதல் நீயே. எந்தன் வாழ்விலே அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னில் நானே அர்ப்பணம் அர்ப்பணம் அர்ப்பணம், உன்னில் நானே அர்ப்பணம். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய தாயின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழும் நாங்கள் உமக்கு புகழ்ச்சி பலி ஒப்புக் கொடுக்கின்றோம். இப்புனித உறவு பரிமாற்றத்தால் நாங்கள் நிலையான மீட்பு பயணத்தில் நாங்கள் முன்னேற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் மீட்புக்குரிய கடமையும் ஆகும். தூயாவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே மகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றினுள்ள ஆற்றல்களும் ஷெருபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து கொண்டாடி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீமையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்தி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அப்போஸ்தலிக்க பரிபாலகர் ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை, எங்கள் ஓய்வு நிலையாயர் ஜோசப் பொன்னையா ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்தின் வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரும் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் இருக்கின்ற தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுணர்வுள்ள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துவர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல்
உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அன்பின் அமைதியின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அன்பின் நட்புறவின் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரே நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். இதயம் இயேசுவே நீர் இளைப்பாறும் இடமாகணும். உன்னாலயம் தூய்மையாயிருப்பது போல் என்னுள்ளம் தூய்மை செய்ய வாரும் நாதா, எனில் வாரும் நாதா. இதயம் இயேசுவே நீர் இளைப்பாறும் இடமாகணும். உன்னாலயம் தூய்மையாயிருப்பது போல் என்னுள்ளம் தூய்மை செய்ய வாரும் நாதா, எனில் வாரும் நாதா, வாரும் நாதா, எனில் வாழ வாரும் நாதா. உன்னாலயத்தின் கற்களை போல் என்னையும் பயன்படுத்தும் இயேசுவே. உன்னாலயத்தின் கற்களை போல் என்னையும் பயன்படுத்தும் இயேசுவே. என்னை எந்நாளும் சுமப்பவரே, உம்மை இதயத்தில் நாளும் சுமந்திடுவேன். என்னை எந்நாளும் சுமப்பவரே, உம்மை இதயத்தில் நாளும் சுமந்திடுவேன். நான் செல்லும் பாதையில் பகைவர்கள் எதிர்கொள்ளும் போது என்னை காப்பவரே, உன்னீதின் பாதையில் என்னை நடத்துவதால் ஒளி பெறுகின்றேன். உம்மால் ஜீவ ஒளி பெறுகின்றேன். இதயம் இயேசுவே நீர் இளைப்பாறும் இடமாகணும். உன்னாலயம் தூய்மையாயிருப்பது போல் என்னுள்ளம் தூய்மை செய்ய வாரும் நாதா, எனில் வாரும் நாதா, வாரும் நாதா, எனில் வாழ வாரும் நாதா.
இலையின் கொடி செயலடையாய் தோன்றிய தேவா, அதிகாலை கண் திறந்தாள். தினமும் திருமுகம் தன்னை நான் காண வேண்டும், ஒளி பெற வேண்டும். உம்மாள் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். புதிதாக திருநிலைப்படுத்தப்பட்ட இக்னேசியஸ் விளையாட்டுக்கழக உறுப்பினர் அருட்பணி டிலுக்ஷன் ஸ்பெக் அடிகளாரை வாழ்த்தி பாடப்படும் வாழ்த்துப்பார். அருட்பணி டிலுக்ஷன் என நாம் அரவணைக்கும் ஆன்மாவில் எம் இதயம் அருள் நிறைந்த கொண்டாட்டத்தில் திளைக்கின்றது. அருட்பணி டிலுக்ஷன் என நாம் அரவணைக்கும் ஆன்மாவில் எம் இதயம் அருள் நிறைந்த கொண்டாட்டத்தில் திளைக்கின்றது. அருள் ஆசிரால் திருநிலைப்படுத்தப்பட்ட உண்மையான ஆயனாய் செய்வதனைத்திலும் நம்பிக்கையால் நீர் நெறிப்படுத்தப்படுவீராக. அருளாசிரால் திருநிலைப்படுத்தப்பட்ட உண்மையான ஆயனாய் செய்வதனைத்திலும் நம்பிக்கையால் நீர் நெறிப்படுத்தப்படுவீராக. மதிப்புடனும் மகிழ்வுடனும் உமது அழைத்தலை மதிக்கின்றோம், குருவாக நீரும் எம் அனைவரையும் தூண்டி எழுப்பிவிடும். மதிப்புடனும் மகிழ்வுடனும் உமது அழைத்தலை மதிக்கின்றோம், குருவாக நீரும் எம் அனைவரையும் தூண்டிவிடும். கடவுளின் பீடத்திலிருந்து வரும் ஒளிமிகு ஞானத்தாலும் இறை ஒளியாலும் கடவுளின் பாதையில் எம்மை நடத்திடும். கடவுளின் பீடத்திலிருந்து வரும் ஒளிமிகு ஞானத்தாலும் இறை ஒளியாலும் கடவுளின் பாதையில் எம்மை நடத்திடும். இக்னேசியஸ் குடும்பத்தின் மதிப்பார்ந்த உறுப்பினரே, நீர் எங்களில் ஒருவர் என்பதெமக்கு புது ஒளியை தருகின்றது. இக்னேசியஸ் குடும்பத்தின் மதிப்பார்ந்த உறுப்பினரே, நீர் எங்களில் ஒருவர் என்பதெமக்கு புது ஒளியை தருகின்றது. ஒற்றுமையிலும் பணியிலும் உமது அர்ப்பணமானது கலகத்திற்கு எதிர்நோக்கையும் மகிழ்வினையும் தருகின்றது. ஒற்றுமையிலும் பணியிலும் உமது அர்ப்பணமானது கலகத்திற்கு எதிர்நோக்கையும் மகிழ்வினையும் தருகின்றது. உமது பயணத்தின் முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு அன்பிலும் அருளிலும் என்றென்றும் வழிகாட்டப்படுவீராக. உமது பயணத்தின் முயற்சிகள் ஆசிர்வதிக்கப்பட்டு அன்பிலும் அருளிலும் என்றென்றும் வழிகாட்டப்படுவீராக. நீங்கள் பொழியும் அன்பிற்கும் கொணரும் எதிர்நோக்கிற்கும் டிலுக்ஷன் அடிகளாரே உம்மை வாழ்த்தி பாடுகின்றோம். நீங்கள் பொழியும் அன்பிற்கும் கொணரும் எதிர்நோக்கிற்கும் டிலுக்ஷன் அடிகளாரே உம்மை வாழ்த்தி பாடுகின்றோம். இங்கனம் என்றும் உமது உறவில் நிலைத்திருக்கும் இக்னேசியஸ் விளையாட்டுக் கழக உறுப்பினர்கள் டச்பார். இன்றைய நாளிலே திருப்பலியினை சிறப்பித்த லோயோலா இனிகோ மொன்சராத் ஸ்டானிஸ்லோஸ் வட்டார குடும்பங்களுக்கும் விசேடமாக வட்டார பிரதிநிதிகளுக்கும் நன்றி. அத்தோடு இன்றைய திருப்பலியை ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கிற கோலிமேரி ஊடகவியலாளர் அஞ்சனி லியோன் அவர்களுக்கும் மற்றும் பங்கு மக்கள் வெளியிலிருந்து வந்திருக்கின்ற அனைவருக்கும், பாடகர் குழுவினர், பீடப்பணியாளர்கள், திருப்பலிக்கு ஆயத்தம் செய்தவர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இப்பொழுது அருட்தந்தை அவர்களை பீடத்துக்கு முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ஆண்டவரே, விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை கெஞ்சி வேண்டுகின்றோம். அருள்மிகு கண்ணியிடம் பிறந்த உம் திருமகனை திருவடையாளத்தான் வழியாக உட்கொண்டுள்ளோம். அதனால் எங்கள் சொற்களால் அவரை அறிவிக்கவும் செயல்களால் அவரை பற்றி கொள்ளவும் அருள்வீராக. என்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன்,
தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதாடி வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. அம்மா நீ வாழ்க. அமளே நீ வாழ்க. அடைக்கலமே வாழ்க. எங்கள் ஆறுதலே வாழ்க. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. இயேசு கிறிஸ்துவின் திருவாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுடையவர்களாய் இருக்கும்படியாக புனித ஆரோக்கிய மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செபிப்போமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியாகிய புனித மரியாளை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமுதூட்டி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தமனாகி எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி, நோய் போன்ற துன்பங்களினின்று பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையின் வழி நடந்து விண்ணக முடியை பெற்றுக்கொள்ள அருள் கூர்ந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ எண்ணும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கு உறைவிடமானவளே. ஏழை மகனாம் இயேசுவுக்கு நீ எண்ணும் எழுத்தும் போதித்தாய். எல்லாம் அறிந்த இறைவனுக்கு உறைவிடமானவளே. பிள்ளைகள் அம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். பிள்ளைகள் அம்மை கண் பாரும் அறிவில் கரை சேரும். கண்மணி போல காத்திடமா வழி துணையும் நீ அம்மா. கண்மணி போல காத்திடமா வழி துணையும் நீ அம்மா. விண்மீன் முடியென அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மண்ணக காவலியே எங்கள் மாதா நீ வாழ்க. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.